பொன்முடிக்கு அமைச்சராக பதவியேற்கும்படி தற்போது ஆளுநர் RN ரவி அழைப்பு விடுத்திருக்கிறார். பிற்பகல் 3:30 மணியளவில் பதவியேற்பு விழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமைச்சர் பொன்முடிக்கு உயர்கல்வித்துறையானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி தகுதி இழப்பு செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் அவருக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். பொன்முடிக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. உயர்கல்வித்துறையுடன் சேர்த்து தொழில்நுட்ப கல்வி, மின்னணுவியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட உயர்கல்வி பாடங்களையும் ஒதுக்கீடு செய்து தற்போது ஆளுநர் மாளிகை தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி அமைச்சராக பதவியேற்க ஆளுநர் RN ரவி அழைப்பு விடுத்திருக்கிறார். இதற்கான விழாவை பொறுத்தவரையில் இன்று மாலை 3:30 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சிக்கு உயர்நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அமைச்சர் பதவியையும் பொன்முடி இழந்தார். இவரது தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்தது. இதனைத் தொடர்ந்து பொன்முடிக்கு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கி தமிழக சட்டப்பேரவை செயலகம் உத்தரவிட்டதை தொடர்ந்து அவரை மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க கோரி முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆளுநருக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். ஆனால் நீண்ட நாட்கள் ஆகியும் அந்த கடிதத்தின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தமிழ்நாடு அரசின் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு பல்வேறு தரமாரியான கேள்விகளை எழுப்பியதோடு இன்றைக்குள் உரிய முடிவு எடுக்குமாறு ஆளுநர் RN ரவிக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்தது. இதையடுத்துதான் அமைச்சராக பொன்முடி பதவியேற்க ஆளுநர் RN ரவி அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த பதவியேற்பு விழா என்பது இன்று மாலை 3:30 மணி அளவில் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் நடைபெற இருக்கிறது. அந்த வகையில்தான் ஏற்கனவே உயர்கல்வித்துறை பொறுப்பு வகித்திருந்த பொன்முடிக்கு மீண்டும் உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. உயர்கல்வி, தொழில்நுட்ப கல்வி, மின்னணுவியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட உயர்கல்வி பாடங்கள் ஒதுக்கீடு செய்து தற்போது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது.